ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th தமிழ் இயல் 3 வந்து பார்க்கலாங்க. ஆல்ரெடி வந்து 2 இயல் வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3வது இயலில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கவிதை பேழையில் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கே வந்து தெரியும், ஆத்திச்சூடி அப்படிங்கிறது வந்து அகர வரிசையில் ஆரம்பிக்கும். அதாவது ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயனா அப்படின்னு சொல்லிட்டு அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்கிற ஒரு இலக்கியம். நமக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னோம்னா, ஔவையார் பண்ண ஆத்திச்சூடியை வந்து நாம் அறிவோம். அறிவியலில் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். அந்த ஆனா ஆவணா அந்த வரிசையிலே அப்படியே வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கடுத்து என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்த சொல், ஒருமித்த செயல்பாடு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். ஓகேங்களா? என்றைக்குமே சயின்ஸ் தான் வந்து ஜெயிக்கும். நம்ம எப்பொழுதுமே வந்து ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. எல்லாத்தோடையும் ஒத்துன்னு வந்து நம்ம இருக்கணும். நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நமக்கு லெசனில் வந்திருக்க இந்த அறிவியல் ஆத்திச்சூடி, பாரதியார் வந்து என்ன சொன்னார், புதிய ஆத்திச்சூடி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு. முத்து. ஓகேங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி, அதாவது அறிவியல் லெசன், அதாவது சயின்ஸ் லெசன் வந்து முத்தாக நடத்துவாங்க. ஓகேங்களா? சயின்ஸ் லெசன் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல முத்தாக கிடைக்கும். இல்லை வந்து முத்தாக நடத்துவாங்க. இல்லை சயின்ஸ் வந்து நம்ம முத்தாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஞாபகம் வருதோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் எக்ஸாம் எழுதுகிறப்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சு. முத்து. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் என்ன சொல்கிறாங்க, இயன்ற வரை அப்படின்னம்னா முடிந்த வரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு எல்லாத்தோடய ஒன்று சேர்ந்து, ஔடதம் அப்படிங்கிறது வந்து மருந்து. ஓகேங்களா? இப்போ நூல்வெளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் நெல்லை சு. முத்து. ஓகேங்களா? அப்துல் கலாம் ஐயாவே வந்து தம்மை ஒத்த, அதாவது நம்மளே மாதிரியே ஒருத்தர் சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரை சொன்னார், நெல்லை சு. முத்து. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அப்துல் கலாம் ஐயா. ஓகேங்களா? அவர் வந்து அறிவியல் சம்மந்தமானவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுருந்துருக்கும். அப்போ அது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி, அது எழுதுனது யார், நெல்லை சு. முத்து. அப்போ வந்து அப்துல் கலாம் ஐயாவோட அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியே அவரும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய முத்து, ஒரு பெரிய சொத்து. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணிக்கிட்டோம்னா அப்துல் கலாம் ஐயா வந்தாலே நமக்கு முத்து, அறிவியல் ஆத்திச்சூடி இதெல்லாமே நமக்கு வந்து மைண்டில் வந்துடும். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காரு பாருங்கள். அறிவியல் அறிஞர் அவர், கவிஞர். விக்ரம் சாராபாய் அங்கே வேலை பார்த்துருக்காரு. சதீஷ் தவானில் வேலை பார்த்துருக்காரு. இந்திய விண்வெளி மையத்தில் வேலை பார்த்துருக்காரு. ஓகேங்களா? விக்ரம், சதீஷ், இந்திய விண்வெளி மையம், இந்த 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலலாம் அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. நூல்களும் 80க்கும் மேற்பட்டது இது பண்ணியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி வந்து இங்கு தரப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், உடல் நோய் வந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம என்ன சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனா ஔடதம் அப்படின்னு படித்தோம்ல. நண்பர்களோடு எப்படி விளையாடணும், ஒருமித்து எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடணும். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன, கண்டு கூட்டல் அரி. ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஔடதமாம். ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னது, எதிர்ச்சொற்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அணுகு அப்படின்னா என்னது, விலகு. அணுகுனா அவங்கள அணுகிறது, விலகுனா அவங்கள விட்டு விலகி போகிறது. ஐயம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பயத்தோடு இருக்கிறது. அப்போ தெளிவு. ஊக்கம் அப்படின்னம்னா சோர்வு. உண்மை, பொய்மை. ஓகேங்களா? மீனிங்கை வந்து நம்ம இது பண்ண சொல்ல, எதிர் சொல்ல தான் வந்து நம்மளை வந்து குறிக்க சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து பாருங்கள் இயல் 3ல் இது எல்லாமே முக்கால்வாசி அறிவியல் சம்மந்தமாகவே எல்லாம் வருது பாருங்கள். அறிவியலால் ஆள்வோம் லெசன் நேமு. ஃபஸ்ட் எடுத்துனா என்ன கொடுத்துருக்காங்க, அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை, மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன, மனிதனின் நகலாக எந்திர மனிதரை படைக்கின்றனர். அதாவது அறிவியலுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது, எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா. அப்போ மனுஷ மாதிரியே வந்து என்ன படைச்சிருக்காங்க, எந்திர மனிதன், ரோபோட். ஆனால் யார் படைக்கிறது, மனிதரே வந்து படைக்கிறார். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்களின் நமக்கு தொலைவில்லை, நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். ஓகேங்களா. அறிவியலால் ஆள்வோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். அதாவது கடலுக்குள்ளார போய் ஆய்வு பண்ணுறான். அதான் ஃபஸ்ட் லைன் 2 லைன். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். மேலே வானத்தில் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். நம்மளோட சேட்டலைட் இது பண்ணி நியூஸ்லாம் நமக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இப்போ நமக்கு வானிலை இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த சயின்ஸ் மூலியமாக தான் சொல்கிறாங்க. எலும்பும் தசையும் இல்லாது எங்கும் எந்திர மனிதனை, ரோபோட்டை வந்து படைக்கிறாங்க. அதுக்கடுத்து இணைய வலையால் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றன. இப்போ வந்து நம்ம நெட்டு இருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிறோம் பார்த்திங்களா. அது உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அதாவது உறுப்பையே வந்து ஆர்கனையே இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் பண்ணி நமக்கு வந்து உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. அந்த இது எல்லாமே வந்து சயின்ஸ்னால தான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். ஓகேங்களா. அணுவை பிளந்து அதிலேருந்து நம்ம வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எல்லாமே வந்து செஞ்சு அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். ஓகேங்களா. கோள்கள்லையுமே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், வாழ போகிறோம். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்துடுவான். ஓகேங்களா. விண்வெளிக்கே வந்து என்ன பண்ணுறதான் பாதை வந்து மேற்கொள்ள போகிறாங்களாம். இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து லாஸ்ட் 2 பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பாடநூல் ஆசிரியர் குழு அறிவியலை பற்றி தான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலின் பொருள் என்ன அதே தான் மேலே கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு அது ஈஸியாக நமக்கு அதில் புரியுது, அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ அதை படித்து பார்த்துக்கோங்க. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த பாட்டை வந்து யார் பாடியிருக்காரு, பாரதியார். ஓகேங்களா. வானை அளந்து பார்ப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் பாரதியார். ஓகேங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அளப்போம் தெளிவோம் கற்போம். ஓகேங்களா. எல்லோரும் அப்படி சேர்ந்து சொல்கிறது வந்து பாரதியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பொழுதுமே மீன் பண்ணுவார். ஓகேங்களா. அறிவியல் சம்மந்தமாக அந்த இதில் வந்து எல்லாமே அழிப்போம் கண்டு தெளிவோம் கற்போம் அளப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து வர்றது வந்து அது வந்து பாரதியார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த பாட்டை இந்த கேட்டாலே பாரதியார் தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஓகே. நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்காக கொஞ்சம் சின்ன க்ளூஸ் வந்து கொடுக்குறேன். நான் அந்த மாதிரி தான் வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். மனிதன் எப்போதும் உண்மையே என்ன பண்ணுறான், உரைக்கின்றான். ஓகேங்களா. சொல்கிறான். ஆழக்கடல் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண் கூட்டல் ஒளி. நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீலவான். ஓகேங்களா. இந்த பாட்டிலே இருக்கும் பாருங்கள், நீலவானை அளப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. நீலவானின் அது வந்து நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படிங்கிறது வந்து இல்லாது இயங்கும். அதுக்கடுத்து உரைநடையில் பார்த்தோம் அப்படின்னம்னா
கணியனின் நண்பன். ஓகேங்களா, கணியனின் நண்பன். நுழைமுன்னு என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே வந்து இப்போ எந்திரமயமாக வர்ற காலம். மனிதர்கள் வந்து தாங்கள் செய்யும் செயல்களையும் என்ன பண்ணுறாங்க, அதாவது எல்லா மெஷின்ஸை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. மனுஷங்களால் செய்ய முடியாத பணிகளை எல்லாத்தையுமே வந்து அந்த எந்திரங்களே வந்து செய்யுது. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்திரங்கள் வந்து வேலை பார்க்குது. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்ன இருக்கிறாங்க, எந்திரங்கள் இருக்குது. எந்திர உலகில் நுழைவும் எல்லாவற்றையும் கற்போம். ஓகேங்களா, எல்லா இடத்துலையுமே எந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழைத்தினான். யார் அங்கே வீட்டிற்குள்? அதை கேட்டு திகத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல் இல்லையே என்று அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. ஒரு பையன் ஸ்கூல் முடிஞ்சு வர்றான். அப்போ வந்து கணியன் வணக்கம் உள்ளே வா என்றது. அவனை மாதிரியே இன்னொரு உருவம் வந்து நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லுது. கணியன் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து தயங்கி நிற்கிறான். அப்போ வந்து அங்கே வந்து அவனோட அம்மா என்ன சொல்கிறாங்க, கணியன் ஏன் அங்கேயே நிற்கிற, பயப்படாத உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்த கணியன் என்ன சொல்கிறான், அம்மா இது யார் அப்படின்னோடனே இதுதான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இதுவும் நம்ம வீட்டில் தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட பேசுனுச்சேம்மா அப்படின்னு சொல்லி கணியன் சொல்கிறான். அம்மா இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யும், நீ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் வந்து முடிக்க ஹெல்ப் பண்ணும், அப்பாவோட கணக்கு வழக்கெல்லாம் வந்து முடித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, நான் அப்போனா அதுக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்கிறேன். பயப்படாமல் பேச, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கனியா இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து எந்திர மனிதன் அந்த ரோபோட் வந்து என்னது நகர்ந்து கணியன் அருகில் வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து ஒரு எந்திர மனிதன், என்னை ரோபோன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ சொல்லுது. நீ எல்லா வேலையும் செய்வ அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. எப்படி ஒரு நாள் அது முடியுது அப்படின்னா, அதுக்கு வந்து நான் உருவான வரலாறு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ வந்து தொடர்ந்து சொல்லுது. அதாவது ரோபோவே அதனுடைய வரலாறை பற்றி சொல்கிற மாதிரி, நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை வந்து மனுஷங்கள்கிட்ட இருந்தது. காரல் கபெக், இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு முக்கியம். காரல் கபெக் அப்படிங்கிறவர் வந்து யார், செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் யார், நாடக ஆசிரியர். 3 பாயிண்ட் இருக்குது. காரல் கபெக்கு செக் நாட்டை சேர்ந்தவர், நாடக ஆசிரியர். ஓகேங்களா, இவர் வந்து 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் ஒன்றை வந்து எழுதுகிறாரு. அதில் ரோபோங்கிற சொல்லை வந்து முதல்ல பயன்படுத்துகிறாரு. ஓகேங்களா, அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காரல் கபெக்கு. அவர் செக் நாடு 1920. ரோபோங்கிற அப்படி சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம், அடிமை. ஓகேங்களா, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது காரில் வந்து ஒருத்தர் போயிட்டுருக்காரு, காரல் கபெக். அப்போ போயிட்டுருக்கிறப்ப டக்குன்னு வந்து அவருக்கு வந்து செக் வச்ச மாதிரி ஒன்று மைண்டில் தோணுது. காரில் போயிட்டுருக்காரு, டக்குன்னு அவருக்கு மைண்டில் செக் வச்ச மாதிரி ஒன்று தோணுது. என்ன, ரோபோன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். அவர் வந்து நாடகம் எழுதுகிறவர். கதையில் வந்து ரோபோங்கிறத வந்து எழுதலாம். ரோபோ வந்து நமக்கான அடிமை. ஓகேங்களா, நமக்கான அடிமை. அது பார்த்தோம் அப்படின்னோம்னா 1920 அடிமை அப்படின்னோம்னா அதுக்கு வந்து சம்பளம் வந்து இவ்வளோ கொடுத்தா போதும். எவ்வளோ, 1920. 2000 ஒரு 80 ரூபா கம்மியாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறதுக்காக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். ஏன்னா வருஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃபன்னியாக இந்த மாதிரி கூட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரோபோ அப்படிங்கிற சொல்லை வந்து யூஸ் பண்ணுறாரு. அந்த சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள். ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. இவர் வந்து ரோபோ வந்து எதுக்காக அந்த நாடகத்தில் யூஸ் பண்ணார் அப்படின்னோம்னா, அந்த நாடகத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்க்குறது மாதிரி கதை வருது. அதில் வந்து ரோபோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்யும் முதலில் எந்திரங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. ஓகேங்களா, இப்போ நம்ம வீட்டில் வந்து மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது அப்படின்னோம்னா அதெல்லாம் வந்து அதை வேலை பார்க்குறதுக்கு யார், நம்ம தான் வந்து அதில் போடணும், ஆன் பண்ணணும், இதெல்லாம் வந்து இது பண்ணோம்.
இந்த குறையை போக்குறதுக்கு தான் மனுஷன் கண்டுபிடிச்சது என்ன, அதுக்கடுத்து வந்து தானியங்கியங்கள். தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒர்க் பண்ணிக்கும், மனுஷங்க ஆற்றலே வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ தானியங்கினா என்ன அப்படின்னோம்னா, நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். நிறைய நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருந்துருக்கலாம். இப்போ பிஸ்கட் பேக்கெட்லாம் வந்து பேக்கெட் பண்ணுறது, இல்லை ப்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணுறது, ஒரே மாதிரி வேலையை தான் ரொட்டீனாக திருப்பி பண்ணணும். அப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா தானியங்கிங்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அந்த லேஸ் பேக்கெட், அந்த லேஸ் இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் பேக்கெட் அதுவே பண்ணும். அந்த பேக்கெட்டை ஜிப்லாக் மாதிரி கவர் பண்ணும், திருப்பி அதுக்கு ஒரு கவர் பண்ணும். இது எல்லாமே வந்து சேம் ரொட்டீனாக திருப்பி பண்ணுதுன்னா அந்த இடத்துலலாம் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. அதான் வந்து தானியங்கி. ஓகேங்களா? அது வந்து என்னென்னா மனுஷங்களை விட விரைவாகவே வந்து செஞ்சு முடிக்கும். ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி, அந்த தானியங்கி அதோட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட வேலைகளை எல்லாத்தையுமே வந்து அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வகை தானியங்கள் இன்று வந்து பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் அதை நான் சொன்ன மாதிரி எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான சென்சார்கள் இருக்கும். சென்சார் அப்படிங்கிறது வந்து நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷினில் வந்து இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல எந்தெந்த கம்பெனியில் வேலை பார்க்குதோ, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நான் அவற்றை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி வந்து கணியன் சொல்கிறான். நம்ம நடுப்புற இந்த தெரிந்து கொள்வோம் இதையும் வந்து படிச்சிடலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் வந்து தானியங்கம். ஓகேங்களா? தானாகவே இயங்குறது வந்து தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு. எந்திர மனிதன்னா மனுஷன் மாதிரியே இருப்பான். தானியங்கி இயந்திரம் அப்படிங்கிறது மனுஷன் பண்ணுற வேலையை வந்து பண்ணும். பட் ஆனால் அது மனுஷங்க மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஓகேங்களா? அப்போ வந்து மனுஷன் மாதிரி இருக்காது தானியங்கி, மனுஷனை விட்டு ஒரு பிரிஞ்சு வேறு மாதிரி இருக்கும். அதை பிரிட்டானிக்கா, மனுஷனை விட்டு பிரிஞ்சு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து விளக்கம் தருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கதைக்கு வரலாம். நான் வந்து இதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கணியன் சொல்கிறான். வா உனக்கு காட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோபோ சொல்லிவிட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து இயக்க தொடங்கியது. கணினி திரையில் வந்து காட்சிகள் வந்து தோன்றுது. இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தும் அந்த தானியங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து கை மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன செய்யுது அப்படின்னோம்னா, ரெண்டாவது இதில் பாருங்கள், நோய்க்கே வந்து மருந்து கொடுக்குது. இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுது. ஆம்கனியாக இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன, மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்துகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும், அதாவது ஆப்ரேஷனே பண்ணுற மாதிரியான ரோபோக்கள் கூட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கங்கள் பயன்படுத்துகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத, அதாவது நம்ம மனுஷங்களால் போக முடியாத இடத்துக்குலாம் வந்து தானியங்கி வந்து அனுப்பி அதோட எல்லா இதையுமே வந்து மனுஷங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெருங்கடலோட ஆழம், வெப்பநிலை, உரைநிலைக்கு கீழே உள்ள துருவ பகுதிகள், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து தானியங்கி தான் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவை உருவமைப்பில் உன்னை போல் இல்லையே அப்படின்னு சொல்லி கணியன் சொல்கிறான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். தானியங்கிங்கிறது வந்து மனுஷனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வேறு மாதிரி கூட இருக்கும். அந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து சொன்னது. தமது வேலையை எளிமையாக செய்ய முதலில் தானியங்களை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்கள் தான் வந்து என்னை போன்ற எந்திர மனிதர்கள். ஓகேங்களா? அப்போ தானியங்கி, எந்திர மனிதர்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு. மனிதர்களைப் போலவே எங்களுக்கும் தலை, உடல், கை, கால்கள் இதெல்லாம் இருக்கும். எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? தானியங்கிங்கிறது வந்து அது எதுவும் சிந்திச்சு வேலை பார்க்காது. இதே இது வந்து இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு இருக்கும். அதனால வந்து அது கொஞ்சம் வந்து செயற்கை நுண்ணறிவு அதை வச்சு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகின்ற, அதாவது நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ரோபோட்களுக்கும் வந்து ஒரு அறிவு இருக்கும். அதை வச்சு வந்து உங்களை மாதிரியே நாங்களும் வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். முடியும், செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெறுது.
ஓகே. இப்போ 1997 மே மாதம் செஸ் போட்டி வந்து நடக்குது. அகில உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவர் வந்து கலந்து கொண்டார். 1997 மே மாதம் சதுரங்க போட்டி நடக்குது. அதில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் யார்? கேரி கேஸ்பரோவ். ஓகேங்களா. உலக அளவில் வந்து வெற்றியாளர் யார்? கேரி கேஸ்பரோவ். ஓகேங்களா. கேரி கேஸ்பரோவ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997 ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. அப்போது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அவரோட வந்து போட்டியிடுது. ஓகேங்களா. அது என்ன நிறுவனம் உருவாக்கியதுன்னு பார்த்தோன்னா டீப் ப்ளூ. யார்? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதோட வந்து போட்டியிடுது. டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி கம்ப்யூட்டர். ஓகேங்களா. டீப் ப்ளூ அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இது எந்த நிறுவனம் வந்து இது பண்ணுச்சுன்னா ஐபிஎம். யாரோட போட்டியிடுது? உலக சதுரங்க போட்டியாளர் வந்து கேரி கேஸ்பரோவ். எந்த வருஷம்? 1997 மே மாதம். போட்டியின் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீப் ப்ளூ தான் வெற்றி வகை சூடியது. அதாவது மனுஷங்களோட போட்டியிட்டு ஒரு மெஷின் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் என் கூட சதுரங்கம் விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், நானும் விளையாடுவேன். என்னை போன்ற எந்திர மனிதர்கள் வந்து ஹோட்டலில் வந்து உணவு வந்து பரிமாறுறாங்க. பொது இடங்களில் வந்து டிராஃபிக்கை வந்து அவங்க வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. வெடிகுண்டுகளை வந்து செயலிழக்க செய்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுது. இதை விட ஒரு வியப்பான செய்தியும் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா உலகிலேயே முதன்முறையாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. இது கேட்பாங்க. ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா. ஓகேங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த நாடே என்ன பண்ணியிருக்குது? ஒரு ரோபோவுக்கே குடியுரிமை வழங்கியிருக்குன்னா பார்த்துக்கோங்க, சவுதி அரேபியா. அந்த ரோபோவின் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா சோபியா. ஓகேங்களா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர்கள் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. இது இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? புதுமைகளின் வெற்றியாளர் சோபியா வந்து புதுமைகளோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையே வந்து ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும், அதாவது உயிருள்ளவங்களுக்கு தான் வந்து பட்டம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு கொடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல் முறையாக வந்து யாருக்குன்னா சோபியாவுக்கு தான் புதுமைகளின் வெற்றியாளர். அதே மாதிரி ஒரு உயிரில்லாத பொருளுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடும் வந்து சவுதி அரேபியா தான். ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுது. இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். இனிவரும் காலங்களில் சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து மனித இனத்தின் வளர்ச்சிக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லி எந்திர மனிதன் சொல்கிறான். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான். எந்திர மனிதன் தலையசைத்தது. 2 பேரும் வந்து அவங்க வந்து செஸ் விளையாடுறாங்க. ஓகேங்களா. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சோஃபியாவை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த 1997 செஸ் விளையாடுவாங்கள்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தானியங்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தானியங்கி வந்து யார் சொன்னால் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம், அது ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கடுத்து அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோபோங்கிற வேர்டை வந்து யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணால், அது யார் சொன்னாங்க, இந்த மாதிரி இதெல்லாம். அது ஒரு கதை கூட சொன்னல, காரில் போயிட்டுருக்கப்ப செக் வச்ச மாதிரி, அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மீதியெல்லாம் வந்து கதை மாதிரி சும்மா நீங்கள் படித்தா போதும். நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுண்ணறிவு. தானியங்கும் எந்திரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா தானியங்கி. நின்றிருந்த என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை அப்படிங்கிறது வந்து மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க அப்படிங்கிறது வந்து செயலிலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீக்குதல் அப்படின்னோம்னா சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்திரங்கள். ஓகேங்களா. தன்னோட வேலையை வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய மெஷின் வந்து கண்டுபிடிச்சாங்க. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது? செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா. செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டீப் ப்ளூ.
இது வந்து எந்த கம்பெனி? IBM. எந்த வருஷம்? 1997 மே மாதம். அந்த சதுரங்க போட்டியாளர் அவரோட பேர் என்னது? கேரி காஸ்பரோவ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு? சவுதி அரேபியா. ஓகேங்களா? முதல்ல இவங்க தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு பட்டமும் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோஃபியாவுக்கு. அதுக்கடுத்து விரிவானம் வந்து ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணல். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னார். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பி அவர் சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? அவரோட வந்து கேட்டலாம், அறிவியலை கற்றிடலாம். இடம் வந்து ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகிறாங்க. அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகிறாங்க. அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்போது அரங்க பொறுப்பாளர், மாணவர்களே இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அப்துல் கலாமை வந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னா, ஆமாம் நாங்கள்லாம் பார்க்கணுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பொறுமையாக இருங்க, கலாம் வந்து வருவார் அப்படின்னு சொன்னோன்னே திரையில் ஸ்க்ரீனில் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து வராங்க. இப்போ மாணவர்கள் எல்லாமே வந்து கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னோடனே நிச்சயமாக பதில் தருவார் அப்படின்னு சொல்லி அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு. மாணவர்கள் வந்து நான் கேட்குறேன், நான் தான் முதல்ல கேட்பேன், இது கேட்டாலும் பதில் சொல்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயாட்ட என்ன கேட்குறாங்க? அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்துல் கலாம் சொல்கிறாரு, நான் 10 வயசு சிறுவனாக இருந்தபோது என்னோடய சயின்ஸ் டீச்சர் வந்து பறவைகள் வந்து எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னை முதல் வந்து நான் வந்து வானில் பறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய வாழ்க்கையோட குறிக்கோளாகவே ஆகிட்டு அதுதான் வந்து என்னோடய அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இதாக பாருங்கள், அவருக்கு 10 வயசு இருக்கிறப்ப டீச்சர் நடத்திட்டு இருக்கப்ப பறவை பறக்கிறத பற்றி சொன்னோன்னே இவருக்கு என்ன தோணுது? நம்மளும் வானத்தில் இப்படி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. அதுதான் அவருக்கு வந்து சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் என்ன அப்படின்னா தமிழில் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்பாங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்னென்னா திருக்குறள். அதுலேயும் வந்து எந்த குறள்? அறிவு அற்றும் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் குறள் வந்து என் வாழ்க்கைக்கு வந்து வலு சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். வேறு ஒரு புக்கும் வந்து அவருக்கு பிடிக்குமா? அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லிலியன் வாட்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்ஸ் அப்படின்னோம்னா பவர். ஓகேங்களா? பவர்னால் வந்து நமக்கு வந்து லைட்டு கொடுக்கும். விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா வந்தாலே நமக்கு எல்லாமே வந்து ஒரு பிரகாசமாக வெளிச்சம் தெரியும். அந்த வந்து விளக்குகள் பல தந்த ஒளி. அதை வந்து யார் எழுதியிருக்காரு? விளக்குகள் ஒளி அப்படிங்கிறப்ப வந்து பவரோட யூனிட் வந்து வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். லிலியன் வாட்சன். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குது. இல்லை, போலியோனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொறுத்து கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தானே எனக்கு பெருமகிழ்வு. அதாவது அந்த பொண்ணு என்ன கேட்குது? உங்களுக்கு வந்து ஏவுகணை சோதனை தானே உங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு அப்படின்னோடனே இல்லை, போலியோவால் அட்டாக் ஆன குழந்தைகள் எல்லாமே வந்து எவ்வளோ கிராம், அதுக்கு முன்னாடி வந்து செயற்கை கால்களை பொறுத்தினப்ப எத்தனை கிலோ வெயிட்னா 3 கிலோ வெயிட். ஓகேங்களா? நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 கிலோ வெயிட் உள்ள ஒரு அந்த இதை செயற்கை கால்களை பொறுத்திட்டு அவங்க நடக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் 3 கிலோ எடை எங்கே இருக்குது? 300 கிராம் எடை 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டு அவங்க நடந்தப்போ அப்போ அதில் எவ்வளோ அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதை பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து மகிழ்வாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சுதந்திர இந்தியாவோட வெற்றிகளாக என்ன கருதுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது.
உணவு உற்பத்தியில் வந்து நம்ம வந்து தன்னிறைவு வந்து அடைஞ்சாச்சு. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். செயற்கைக்கோள்களையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த அளவிற்கு முன்னேறியிருக்கோம், ஆனால் மனிதர்கள் வந்து இன்னமும் நோய்களால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அந்த மருந்துகள்லாம் இன்னும் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான ஆய்வுகள் வந்து நடைபெற்றுருக்கு அப்படின்னா, கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் கடலுக்கு அடியில் அவ்வளோ இது இருக்குது. அவற்றிடமிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கு கூட மருந்து தடுப்பு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இன்னும் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். ஓகேங்களா? இன்னும் 100 வருஷம் கழிச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து எப்படி எஜுகேஷனில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சோ அது மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்கிறாரு. செவ்வாய்க்கோளில் மனித இனம் வந்து குடியேறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரோட திங்கிங். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கோளில் வந்து மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களையெல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து நம்ம நிலவுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதோட எடை என்னது? 525. இன்னும் மனுஷங்கள்லாம் அனுப்புகிற மாதிரி இன்னும் ஃப்யூச்சரெல்லாம் வரும், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியும் தானே அப்படின்னா, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கும். அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் வந்து நமக்கு கவசங்கள் எதுவும் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனுஷன் என்ன பண்ணலாம்? சூரியனையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அறிவியலோட அடிப்படை என்ன, அறிவியலோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அந்த இடத்துல தான் வந்து அறிவியலே பிறக்குது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் வந்து என்ன சொல்கிறாரு? விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாரு. கேள்வி கேட்கிற ஒவ்வொரு குழந்தையுமே வந்து விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகத்தோட என்னது முதல் விஞ்ஞானி. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து அறிவு வளரும், அறிவியலும் வளரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா, மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோள் வந்து நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க. உங்கள் வெற்றிக்கு இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். நீங்கள் வெற்றி அடைகிறது இந்தியாவோட வெற்றிக்கும் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. வெற்றியை அடையிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஐயா என்ன சொல்கிறாரு? 2 வழிகள் சொல்கிறாரு. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள். அறிவை வளர்க்கக்கூடிய அனைவரோட பேச்சையும் வந்து நம்ம கேட்கணுமா. வியர்வை 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 அப்படி. அப்போ தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை கேட்டுட்டு அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து அவர் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்கள் வந்து கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிச்சு தானே அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் அதில் வந்து வரும். ஓகேங்களா? அது நான் நடத்துகிறப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, அது மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து இயல் 3 இலக்கணம் பாருங்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தாய்மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும். ஓகேங்களா? நம்மளோட சொல்லில் வந்து எது முதல்ல வரணும், எது இடையில் வரணும், எது இறுதியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நன்றி இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து தெரியும் 3 நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த நா இருக்குது, அப்புறம் 3 சொல்லினா. ஆனால் நன்றிக்கு வந்து இந்த நா தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருந்ததுனால நமக்கு வந்து தெரியுது.
ஓகேங்களா? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிஞ்சுக்கணும். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொழி முதல் எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு மொழி என்பதற்கு சொல். மொழி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னது? சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லலாம்? மொழி முதல் எழுத்துக்கள். மொழினா இன்னொரு பேர் என்னது? சொல். மொழினாலே என்னது? நம்ம பேசுகிறப்ப ஏதோ ஒரு சொற்கள் தான் வந்து மொழியாக நமக்கு வரும். ஓகேங்களா? நம்ம வந்து தமிழில் பேசுகிறதுனால அது வந்து தமிழ் மொழி. இதே இது வந்து வேறு ஒரு லாங்குவேஜ், இப்போ வந்து மலையாளத்தில் பேசுகிறேன் அப்படின்னோம்னா அந்த இடத்துல என்ன வரும்? மலையாள மொழி வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு வர்ற எழுத்து வந்து மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் வந்து 12மே வந்து என்னது? சொல்லோட முதல்ல வரும். அதே மாதிரி அந்த காய்ஞாச்சா இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா க, ச, த, ந, ப, ம இது எல்லாமே வந்து என்ன வரும்? சொல்லின் முதலில் வருமா. ஓகேங்களா? க, ச இது ரெண்டுமே கா மாதிரியே இருக்குது பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து த, ந. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாமா. கா மாதிரியே கொஞ்சம் பாதி வந்துச்சுன்னா அது, அப்புறம் தாலே கொஞ்சம் பாதி, அப்புறம் பாலே அதே மாதிரி. ஓகேங்களா? மொத்தம் 6 இது வந்து சொல்லின் முதலில் வரும். அதுக்கடுத்து ஞா, ஞா, யா, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே வர்றது பார்த்தோம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஞா, ஞா இது ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி வரும்ல, இது ரெண்டும். அதுக்கப்புறம் வந்து யா, வ, யா, வ இந்த 4 எழுத்தில் வந்து சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல்ல வந்து வரும். ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. இப்போ இதில் வந்து உயிர்மை எழுத்தில் சில எழுத்துக்கள் மட்டும் முதல்ல வரும்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து இந்த ஞா அப்படிங்கிற ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. ஞனம், ஞனம் அப்படின்னு சொல்லி காலத்தில் ஞனம் என்னும் சொல் வந்து தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஆனால் இது வந்து சொல்லோட முதல் எழுத்தாக தான் வந்து வருது ஞனம். ஆனால் இந்த காலத்தில் வந்து ஞனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் அதுக்கு முன்னாடி என்ன வந்துடுது? தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம் அந்த மாதிரி முன்னாடி வந்து வந்துடுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ஞா வரிசையில் ஞா, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? இந்த மொத்தம் 4 இது சொன்னதில் முதல்ல ஞா வரிசையில் வந்து அது சொல்லின் முதல்ல வரும். ஆனால் இது இப்போ வழக்கில் இல்லை, தனித்து இயங்காமல் இப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. ஞாவில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஞா, ஞா, ஞே, ஞோ இந்த 4 மட்டும்தான் சொல்லோட முதல்ல வந்து வருமா. யா வரிசையில் பார்த்தோன்னா யா, யா, யூ, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் வந்து சொல்லின் முதல்ல வருமா. முதல்ல 4 எழுத்து மட்டும் வருது ஞா. முதல்ல ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஞாவில் பார்த்தோம்னா 1 மட்டும்தான், ஞா மட்டும்தான். இந்த ஞா வரிசையில் வந்து மொத்தம் 4 வருது. அது என்னென்ன? ஞா, ஞா, ஞே, ஞோ. அதுக்கப்புறம் என்னது? யா. யாவில் வந்து எத்தனை? 6 எழுத்து வருது. அது என்னது? ய, யா, யு, யூ, யா, யா, அப்புறம் யு, யூ, அப்புறம் வந்து யோ, யவ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து வாவில் எத்தனை வருது? 8 வருது. வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். ஓகேங்களா? இந்த 8மே வந்து சொல்லின் முதல்ல வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து 12 முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த காச, தான, பாம அது வந்து சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஞா, ஞா, யா, வால ஞா வந்து 1 மட்டும்தான். இன்னொரு ஞால வந்து 4 வருது. அதுக்கப்புறம் யால 6 வருது. வால வந்து 8 வருது. இதெல்லாம் வந்து சொல்லின் முதல் எழுத்துக்கள். அப்புறம் வந்து மொழிக்கு முதலில் வராத எழுத்து என்ன அப்படின்னு சொல்லணும். மெய்யெழுத்து 18 வந்து ஃபஸ்ட்டு வந்து வரவே வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயுத எழுத்தும் வந்து சொல்லின் முதல்ல வராது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஞ, ஞ, ய, வ இந்த இதிலலாம் நம்ம அங்கேயே சொல்லிட்டோம்ல, இதில் 1, இதில் 4, இதில் 6, 8 இந்த இது இல்லாமல் மீதி உள்ள எழுத்துக்கள் எதுவுமே வந்து என்ன வராது? ஃபஸ்ட்டு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம அங்கே மேலேயே நம்ம என்னென்ன சொல்லிட்டோம்? க, ச, த, ந, ப, ம இந்த இது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இது இல்லாமல் மீதி உள்ள அந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் வந்து என்ன பண்ணாதான்?
முதல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஓகே. அதுக்கடுத்து டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம். ஓகேங்களா? இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பிறமொழி சொற்களாம். பிறமொழி சொற்கள் எது? டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். டா வந்து ஃபஸ்ட்டு வரவே வராது. இங்கே டமாரம்னு இருக்குல்ல, இது பிறமொழி சொற்கள். அதே மாதிரி ரம்பம் அப்படிங்கிறது பிறமொழி சொற்களாம். லண்டன் அப்படிங்கிறது பிறமொழி சொற்கள். ஃப்ரான்ஸு. ஓகேங்களா? அது ஏன்னா ஆயுத எழுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வராது. அதுக்கடுத்து வந்து டென்மார்க். இது எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். இவற்றை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து தமிழில் வந்து ஒலிபெயர்த்து எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய் மட்டுமே மொழி இறுதியில் வரும். ஓகேங்களா? அதாவது உயிரெழுத்து 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர் மெய்யாக இருக்குது பார்த்திங்களா? இது எல்லாமே எங்கே வரும்? மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டும் இறுதியில் வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னோம்னா 11 வந்து மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்களில் 11 வந்து மொழியின் இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். இந்த ஞா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நால வந்து 3 நா வந்திருக்குது. 3 நா வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லால வந்து 3 லா வந்திருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இம்மு, ஈ, இல்லு. இந்த 11 என்ன வந்திருக்குது? மொழியோட இறுதியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 11 மெய்யெழுத்துக்கள் வந்து மொழியோட இறுதியில் வந்து வருது. அதுக்கடுத்து மொழி இறுதியாகாத, அதாவது நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் அல்லாதது படித்த மாதிரி இறுதியாகாத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லின் இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் வந்து லாஸ்ட்டாக அங்கே வர்றதே கிடையாது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் இதே இது நம்ம வந்து கிராமரில் படிப்போம். இலக்கணத்தில் அந்த அளபெடைன்னு சொல்கிறப்ப வந்து அந்த ஆ, ஈ, ஊ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம் உயிரெழுத்து தனித்து வருவதில்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அளபெடையில் மட்டும் இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து பார்த்தோம்னா சொல்லின் இறுதியில் வராது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டும் வராது, லாஸ்ட்டும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இக்கு, இங்கு, கசட, தபர அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா? அதில் வந்து இந்த ஞாபகம் மட்டும் நடுப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் வந்து சொல்லின் இறுதியில் வந்து வர்றது கிடையாது. ஏன்னா இது இல்லாமல் 11 எழுத்து வந்து சொல்லின் இறுதியில் வரும். இந்த கசட, தபரன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா? அதில் வந்து இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 7 மெய்யெழுத்து சொல்லின் இறுதியில் வராது, மீதி 11 வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து உயிர்மெய் எழுத்துக்களில் ஞாய் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து எல்லாமே வரும்னு சொன்னோம்ல. ஆனால் இந்த ஞா வரிசை இருக்குது பார்த்திங்களா? இந்த ஞா வரிசை மட்டும் ஞா வரிசையில் உள்ள எந்த சொற்களுமே வந்து சொல்லின் இறுதியில் வராது. ஏன்னா இந்த மெய் எழுத்துலேயும் இங்கு வராதுன்னு சொல்லிட்டோம். உயிர்மெய் எழுத்தில் சொல்கிறோம், ஞா வந்து வராது. அதுக்கடுத்து பாருங்கள். இப்போ வந்து இக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டோம். கார்த்திகை, ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்கள் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இதெல்லாம் வந்து பிறமொழி பெயர் சொற்கள். ஓகேங்களா? கார்த்திகை, ஹாங்காங். இப்போ கார்த்திக்லாம் வந்து நம்ம தமிழ் பெயர் சொல்லுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் பிறமொழி சொல். ஏன்னா தமிழ் சொல்லலாம் வந்து லாஸ்ட்டில் இக்கு அப்படிங்கிறது வந்து முடியவே முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிரெழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி ஒகர வரிசைகள் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். அதாவது இந்த உயிர்மெய் எழுத்தில் நம்ம வந்து சொன்னாங்க பார்த்திங்களா? அதில் வந்து எகர வரிசை. ஓகேங்களா? அந்த எகர வரிசையில் வந்து
கே முதல் நே வந்து எதுவுமே மொழி இறுதியில் வந்து வராதாம். எகர வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. எகர வரிசையில் கேலேருந்து நே எதுவுமே வராது. அதே மாதிரி ஒகர வரிசையில் வந்து நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வர்றதில்ல. நோ மட்டும்தான் வந்து லாஸ்ட்டில் வருமா. எகர வரிசையில் எதுவுமே வராது. ஒகர வரிசையில் நோ மட்டும்தான் லாஸ்ட்டில் வரும், மீதி எதுவுமே வந்து வராது. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன இது அப்படின்னம்னா துன்பம். ஓகேங்களா. நோ அப்படின்னா துன்பம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இல்லை நோஞ்சானாட்டாக இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ரொம்ப துன்பம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எகர வரிசையில் எதுவுமே வந்து வராது. இப்போ நம்ம வந்து முதல்ல கடைசியில் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெய்யெழுத்துக்கள் 18 வந்து சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து வரும். அதாவது உயிர்மெய் எழுத்து வருது, மெய்யெழுத்து வருது, ஆயுத எழுத்து எல்லாமே வருது. ஓகேங்களா. உயிரெழுத்து மட்டும்தான் சொல்லலாம். அளபடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதே இது உயிரெழுத்து வரணும் அப்படின்னோம்னா அது ஒன்லி அளபடையில் மட்டும்தான் நடுப்புற வரும். ஓகேங்களா. அளபடை பற்றி நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பெரிய கிளாஸில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினர். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை வந்து தொடங்கியிருக்கிறாரு. ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளார். ஓகேங்களா. யார்? சர் சி வி ராமன். இது வந்து முக்கியமான ஒரு இது. 1928 பிப்ரவரி 28, 1928 பிப்ரவரி 4 2, அதில் உள்ள ஒரு 28. இதில் வந்து யார்? ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டிருக்கார். இந்த கண்டுபிடிப்பு தான் வந்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை வந்து பெற்றது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆவது நாளை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சர் சி வி ராமன் கண்டுபிடிச்ச அந்த ராமன் விளைவுக்காக தான் வந்து முதல் நோபல் பரிசு கிடச்சிருக்குது. அதுதான் வந்து தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம். அவர் தான் வந்து சர் சி வி ராமன். இவருக்கு முதல்ல என்ன வந்துட்டுருக்குது, இந்த மாதிரி கடல் பயணம் மேற்கொண்டு இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணியிருக்காரு, கடல் அலையை பார்க்குறப்ப அவர்கிட்ட வந்து ஏன் வந்து அது நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மைண்டில் ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ அவர் வந்து அந்த இங்கிலாந்து பயணத்தை முடித்து இந்தியாவுக்கு வர்றப்ப அவர் என்ன பண்ணுறாரு, ஆய்வு வந்து தொடங்குறாரு. பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி இதோட இதில் அவர் வந்து ஆய்வு தொடங்குறாரு. ஓகேங்களா. இப்போ இவருக்கு முதல்ல அந்த எந்த வருஷத்தில் இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1921. ஓகேங்களா. 21 தோணி அவர் நிறைய ஆய்வெல்லாம் செஞ்சு 1928 தான் ராமன் விளைவு பிப்ரவரி 28 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. முதல் நோபல் பரிசு வழங்க கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் நாள் வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் தான் வந்து சர் சி வி ராமன். இப்போ ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றது அந்த கேள்வி என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, கடல் நீர் வந்து ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது. தேசிய அறிவியல் நாள் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. ஏன் அப்படின்னோம்னா அந்த நாளில் தான் வந்து 1928ஆவது வருஷம் வந்து ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? சர் சி வி ராமன். இதை வந்து அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு வழங்கினாங்க. அதனால இதை வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவும் என்ன கொடுத்துருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை கோள்னா சேட்டலைட்டு, மீத்திறன் கணினி அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட்டு வாசித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். 3rd லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம 4th லெசன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.